எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது ரீசெண்டாக டெல்லியில் ஒரு இன்சிடென்ட் வந்துருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 11th வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து பிடிச்சி ஷெல்டருக்குள்ளே போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அனிமல் ஆக்டிவிஸ்ட், அப்புறம் அனிமல் லவ்வர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து போலீஸ் அரெஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அதை ஒட்டி தீர்ப்பை வந்து தள்ளி வச்சாங்க. இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க வெர்டிக்ட் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரே டாக்ஸை வந்து பிடிக்கணும், அப்புறம் வந்து அதை நியூட்டர் பண்ணிவிட்டு வேக்சினேட் பண்ணிவிட்டு அதோட ஒரிஜினல் லொக்காலிட்டியை அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து அக்ரெசிவாக இருக்கிறது, அப்புறம் ரொம்ப வந்து ஒரு கண்டேஜியஸ் டிசீஸை வந்து வர மாதிரி இருக்கிற டாக்ஸு, அந்த மாதிரி இருக்கிற டாக்ஸ் எல்லாம் வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து முதல்ல சொன்னது எங்கன்னா டெல்லி, அப்புறம் மற்ற சில இடங்கள் நொய்டா, அப்புறம் ஃபரீதாபாத் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து லொக்கேஷன் ஷெல்டர் வந்து ரொம்ப வந்து அக்ரெசிவாக இருக்கிற டாக்ஸ்க்கெல்லாம் வந்து ஷெல்டர் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து 8 வீக்ஸ்க்குள்ளே வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேமராவும் எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஷெல்டர் வந்து இப்போ ரெடி பண்ணுறதுக்கு இடமும் வந்து பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த ஸ்ட்ரே டாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிறைய பேர் வந்து இதை 2 பாகமாக பிரிஞ்சுட்டாங்க. ஒரு சில பேர் வந்து அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்ட்டுக்கு ஃபாராகவும், சில பேர் அதுக்கு அகெயின்ஸ்டாகவும் இருந்தாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, அதை பிடிச்சி வேக்சினேட் பண்ணிவிட்டு நியூட்ரோ பண்ணுறதுக்குமே யாராவது அகெயின்ஸ்டாக யாராவது இருந்தாங்கன்னா ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அங்கே வந்து பப்ளிக்கில் வந்து ஃபீட் பண்ணக்கூடாது டாக்ஸுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து ராகுல் காந்தி அவர், அப்புறம் இந்த மேனகா காந்தி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆதரவு அளிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டரை வந்து ஏற்கனவே போட்ட ஆர்டரை மாடிஃபை பண்ணியிருக்காங்கல்ல, அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல் அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போதைக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திரும்பி வந்து அதை வந்து பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அதை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து இந்த டாக்ஸுக்கெல்லாம் அக்ரெசிவாக இருக்க பிஹேவியர்லாம் இருக்கிற டாக்ஸ்லாம் வந்து என்னென்னா இம்யூனைஸ் பண்ணணும், அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டிவார்மிங்கும் பண்ணணும், வேக்சினேஷனும் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பீட்டா அமைப்பு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, கோர்ட் ஆர்டர் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமாக அதனால வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. அனிமல் ரைட்ஸ் இந்த கண்ட்ரியில் வந்து அவங்களுக்கு தான் வந்து வாய்ஸ், பீட்டா வந்து அனிமல்ஸ்க்காகன்னு தான் இருக்கிறதே. நொய்டாவில் சில பேர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து அப்செட் ஆகியிருக்காங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு. அதனால் அப்ராப்ரியேட்டாக முதல்ல இருந்த ஆர்டரே அப்ராப்ரியேட்டாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, பப்ளிக் ஃபீடிங் ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த எந்த இடத்துல டெடிகேட்டட் ஃபீடிங் ஏரியாஸ் இருக்குது அந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதை வயலேட் பண்ணுறவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து கண்டிப்பாக லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா வந்து, முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லிக்கு வந்து நீங்கள் ஹெல்ப்லைன், அதாவது வந்து வயலேஷன் இந்த ரிப்போர்ட்டை வந்து யாராவது வந்து இந்த ரூல்ஸை வந்து மீறினாங்கன்னா இந்த மாதிரி நம்பருக்கு ஒரு நம்பர் அதை கொடுத்து அதை வந்து நீங்கள் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் என்னென்னா, அனிமல் லவ்வர்ஸ் வந்து அடாப்ஷனுக்காக வந்து வேணும்னு வந்து அப்ளை பண்ணலாம். சப்போஸ் வந்து பிஃபோர் தி எம்சிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை திரும்பி வந்து என்னால் பார்த்துக்க முடியல, அதனால் அது செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி தெருவில் வந்து ஸ்ட்ரீட்டில் விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ரூலையும் வந்து போட்டிருக்காங்க. டாக் லவ்வர்ஸு, அப்புறம் வந்து அந்த அனிமல் ஆக்டிவிஸ்டெல்லாம் யாராவது இதுக்கு வந்து சப்போஸ் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது அன்ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ டோக்கன் அமௌண்ட் வந்து வித்தின் 7 days கூட கட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஈச் இண்டிவிஜுவல் டாக் லவ்வரும் அப்புறம் அதாவது ஈச் என்ஜிஓ என்ன பண்ணுவோன்னா, வந்து இந்த கோர்ட்டில் சப்போஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க 25,000 அப்புறம் 2 lakh அப்படிங்கிற மாதிரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வித்தின் அ பீரியட் ஆஃப் 7 days. கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அத்தாரிட்டிஸ்கிட்ட வந்து ஸ்ட்ரே டாகை கேப்சர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அத்தாரிட்டிஸ்க்கு வந்து ஷெல்டர் அட்லீஸ்ட் 5,000 டாக்ஸ்க்காவது வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. பப்ளிக்கு, அப்புறம் அனிமல் ஆக்டிவிஸ்ட், அப்புறம் பெட் லவ்வர்ஸு, அனிமல் லவ்வர்ஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அதை ஷெல்டரில் போட்டு அடைக்கிறது அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இன்எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதை வந்து ஸ்ட்ரே பாப்புலேஷன் வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
இங்கே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும், எப்படி சக்சீட் ஆகும், என்ன ஏதுங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஸ்ட்ரே டாக்ஸை வந்து காப்போம். எக்கலாஜிக்கலாக வந்து அது பேலன்ஸ் பண்ணி இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக இந்த க்ரீச்சர் தேவை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸு. வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option, tap the bell icon. Thank you.